தனியா ஆள் வரனா இல்லை தெரியல அது தண்ணி சுத்த பார்த்து அடி தெரியல என்னடா ஒரு பக்கமா பிடிக்க மாட்டேங்குது செல்லுப்பா பிடிக்க மாட்டேங்கிறா பாய் தெரியும் ஒண்ணு கூட நாட்டுக்கு பேரரசர் எல்லாரும் ஒண்ணா பயம் நாட்டிற்கு தலைநகரம் அத்திமாநகரம் அத்திமாநகரத்தில் என் அபிதானம் நாட்டை ஆளக்கூடிய சிங்கக்குட்டி சிசுபாலு சிசுபாலு போட சொல்லிட்டு வரேன் வித்யா காட்டுற அடியாரு தெரியுமா அடியாரு தள்ளி மகாராஜா நான் யார் என்ற விளக்கம் புரிகிறதா? கௌரவர்களை கடைசியாக உதித்து என்னுடைய பெயர் விகர்ணன். சுடர் விளக்கு ஒரு மாதிரியான ஆளு. நீ ஒரு மாதிரி ஆளு. ஆமா, இவங்களுக்கு நீ அடுத்து காட்டலாம். ஆமா, என்கிட்ட காட்ட கூடாது. பைத்தியம் நானு.
ஆளக்கூடிய யாரு? டேய் சரவணா அகிலாத்திரே வருகிறார்கள். நாங்கள் வருகும்படி எப்படி இருக்குது? பாத்தியா எங்க போட்டா? அங்க பாத்தியா எங்க குண்டு? அது அகிலாத்திரே வெல்வெட்டு. தெரிய மாட்டேங்குது. இது ஃபுல்லா அடக்கம் தெரியல. கராட்டி தூக்குறாரு நான் யார் என்று தெரிகிறதா? மத்தியில் சாலக்கூடிய கல்விய மகாராஜா. கொல்ல முடியாத அளவிற்கு ராஜாக்கள் சபையில வரன்னா நாங்கள் வரும்போது அந்த சண்டையில் சிங்கக்குட்டியே வல்லவர் படைத்தவர்கள் இந்த கௌரவர் கூட்டம் புரிகிறதா? சபையில் வந்தோம் இருந்தோம் என்பதை விடுத்து சபை வணக்கம். கூத்து போட்டு எடுக்கிறாங்களாப்பா.
அத நீயே கொஞ்சம் பற்றி சொல்லிடு. ஏன்னா எங்க ஆளுக்கு படிக்க இறங்கினாங்கன்னு வச்சுக்கோ வேற மாதிரி ஆயிடும். அது 2 வருஷம் சொல்லு, நீயே சொல்லு தகவல். மகாராஜா என்னன்னா அதேதான் பெரியதாக இருக்கும் என்று தெரிந்திருந்தால் தம்பிமார்கள் வாசியை அந்த 2 வார்த்தையை சுருக்கமா சொல்லு. குருபாலயத்திலே பாஞ்சால மன்னன் ஒரு சுயம்பர ஏற்பாடு செய்திருக்கார். அவர் மகளுக்கு கல்யாணம். அங்கே ஒரு சுயம்பர வேலி வில்லு ஒன்று நாட்டிருக்கிறார்கள். ஆமா, அந்த வில்லை வளைத்தால் வில்லை வளர்ப்பவருக்கு பெண் திருமண வைபோகமா அப்படி சொல்றான். சுயவரம் இருக்கின்றார்கள். அங்கே இருக்கும் வில்லை வளைப்பவருக்கு அந்த பாஞ்சாலியை பெண் கொடுத்து மனம் முடிப்பதாக ஒப்புதல். யார் யாருக்கு கல்யாணம் மீது ஆசை இருக்கிறதோ என் பின்னாடி வாங்க. கல்யாணம் இல்ல, இப்ப கல்யாணம் ஆசைப்படலாம். இல்ல வாழிக்கணும்டா. அப்படியா புறப்படலாமா? ஒருவரும் இல்லையப்பா, ஒருத்தர் கூட கிடையாது. வா என்று அழைப்பதற்கு ஒரு நபரும் நான் கல்யாண நாங்கள் விழாவை கண்டுகளிக்க வந்திருக்கிறோம். வைபவத்தை திருமண வைபவத்தை கண்டுகளிக்க வந்திருக்கோம். எப்பேற்பட்ட ஒரு அரசர் எல்லாம் உங்க நாட்டை நாடி வந்திருக்கிறோம்ப்பா. அமருவதற்கு சிம்மாசனம் தயாராக இருக்கிறது. அமருங்கள் அமருங்கள் அமருங்கள். ஐயா, உங்கள் நாட்டை தேடி வந்திருக்கின்றோம். ஆமா, உபசரிக்காமல் எங்கே சென்றிருந்தீர்கள்? நான் வந்து நிச்சயமாக உபசரிக்கிறேன். எப்போது உபசரிப்பீர்கள்? ஐயா, சொல்லுங்கள். நீங்கள் இளவரசர் அல்லவோ? நான் யார் என்று சொல்லுகிறேன். அவடி 56 நாடு வேறு அரசு என்னுடைய அபிதானம் துரை துரியோதனர். வரக்கூடிய அப்படியே புலி ஐயா, அலியானோ கல்வி மகாராஜன் நாட்டை ஆளக்கூடிய அடியேன் மிகுந்த அப்படியாக
யார் என்று தெரிகிறதா? நீலன். என்ன நீலா? நீலவேகன். நீல மேகனா? ஆமா. மேகத்துக்கு நீ அங்கே வந்தா? நாங்க வருவோம்டா. நீ வருவண்டா. வாங்க போறான் ஒருத்தன் இப்போ. நான் துஷ்டத்தை மன்னரே ஆவர். கடியே மாத்திரானடா பாய்ங்க பப்புனா இருக்கும்போது சொல்லலாம். அடியே காவலான்னு சொல்லும்போது அவன் வருவான். காவலாளி இருக்கிறான். என்ன பார்த்த உடனே உனக்கு தெரிந்திருக்க வேண்டுமே. தெரிந்து விட்டது. யாரு? வைத்தியன். நீங்க தான் முதல்ல சொன்னீங்க நான் ஒரு மாதிரி வந்து. டேய் 20 லட்சத்தினால அழக்கூடிய சராசந்தன். துஷ்டத்துய் மன்னனே அனைவரும் வந்து விட்டீர்களா? எங்கே? இதோ என் தங்கை அழைக்கின்றேன். ஆகினவாட சாதியாக வேலை போய் போனா அம்மா என் தந்தையா தெரிவித்தார் சுயவரம் என்று நடக்கிறதம்மா மணப்பெண்ணாக வா என்று தெரிவித்தார். நாமும் வந்து விட்டோம். ஆனால் என் மணாளரை காணவில்லை. அம்மா அனைத்து நாட்டு வேந்தர்களும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அம்மா பாருங்கள். அண்ணா வணக்கம் அண்ணா. ஆதிராஜன் தங்க அனைத்து நாட்டு மன்னர்களும் நம் நாட்டை நோக்கி படையெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு என்னம்மா வேணும்? அண்ணா அனைவரும் வந்தாலும் அண்ணவரை காணவில்லை. அண்ணா யாரை காணவில்லை? அம்மா சகியா நான் என்ன செய்தேன்? சகிக்கு பாண்டவர் மாண்டு விட்டார் என்று சொல்கின்றார்களே. ஒருவேளை மாண்டு இருந்தால் இது யாரா இந்த பாவம்? யாரால் செய்த அந்த பாண்டு செய்தோ பஞ்சவரதாருக்கு பழுவதிலே பாண்டு செய்த வினையாக இருக்குமா அல்லது கொண்டு செய்த வீணையோ அம்மா என் மாமியா வழங்கக்கூடிய குந்தி செய்த வினையாக இருக்குமா அல்லது ஒருவேளை இன்னொரு வரவில்லை என்றால் மகாராஜா மகாராஜா நான் பிறந்தேன். அந்த அக்னியானது ஆண்டவரை கொண்டிருக்கும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்க வேண்டாம் அம்மா. இன்னும் சேந்தமனம் அடுத்து சித்தூர் கிராமத்தைச் சேர்ந்து இன்னும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்திலே நடத்துவராக ஓய்வு பெற்ற உயர் திருவாளர் இன்னும் கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய பெரியார் இங்கே திரௌபதி மணியாட்டி 101 வளர்த்திருக்கிறார். அன்னாருக்கு நன்றி வணக்கங்கள் செய்ய முடியாது. மொழி வருது. அம்மா சகிமாரே
நைட்டு மயம் வச்சு தெரியுமா? ஏன் போடுங்க? அம்மா காட்டுன்னு அவர் இருந்தாரான நமது கல்யாண சேவை தாசிகள் வராமல் போனோம். இந்த கல்யாணம் அம்மா ஒருவேளை என்ன ஒரு நாட்டில் இருந்தால் நமது கல்யாணம் செய்து தெரியும் வருவார், வில்ல விளைப்பார், மச்சந்திரத்தை அறுவடை செய்வார், என்னை மணமாலை சுட்டுவார். ஒருவேளை காட்டில் இருந்து இந்த விஷயம் அவருக்கு தெரியவில்லை என்றால் என் நிலைமை என்னமா என்னம்மா ஆகும்? வருவாரா? அம்மா நீங்க மனக்கலக்க வேண்டாம். நிச்சயமாக அன்னவர் வருவார், உன்னை மாலை சூடி மனமுடித்து செல்வார். அம்மா தங்கா உன் தந்தை என்ன சொன்னார்? இந்த வில்லை அற்றுனை தவிர வேறு ஒருவாலும் வளைக்க முடியாது என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது, தந்தைக்கும் இருக்கின்றது. அந்த நம்பிக்கையோடு நீயும் அந்த மனவர்களை அமர்வாய், நடப்பதை பார்ப்போம். அண்ணா வருவார் என்று பார்க்கின்றன. என் அண்ணன் மாத்திரம் கூறுகிறார், நீ மாத்திரம் கூறுகிறாய். அண்ணன் வரவில்லையே. அண்ணவர் வருவார் அம்மா, நிச்சயமாக. இந்த மங்கையில் ஒருக்காக மலைகளும் காடும் தாண்டி எங்கே நான் போக போறோம் என்றவள் அம்மா ஒருவேளை வரவில்லை என்றால் இந்த சுயமச்சந்திரத்தை யாரும் அறுவடை செய்வார்கள். அம்மா அப்படியெல்லாம் நீங்க என்ன இருக்கலாமா? அழ வேண்டாம் அம்மா, அழ வேண்டாம். நிச்சயமாக வருவார் அம்மா. மன தைரியத்தோடு நீங்க அமருங்க. உன் வார்த்தையை கேட்கலாமா? கேட்கலாம் அம்மா. வருவாரா? கண்டிப்பாக வருவார். நிச்சயம் வருவார். உனக்கு நல்லதே நடக்குமா? அமரமா அமர். ராஜாத்தி ராஜார்களே, இதோ தெரிகின்றதே இந்த வில். ஆமா, இந்த வில்லை வளைத்து சுழலும் மச்சேந்திரத்தை அறுவடை செய்தால் என் தங்கை உங்களுக்கு. இது இந்த வில்லின் நிபந்தனை. இந்த நாட்டின் நிபந்தனை ஒன்று இருக்கின்றது. வில்லை வளைத்தால் பெண், இல்லை உடம்பெல்லாம் புண். அப்படியா? யாருக்கு? வில்லை வளைக்காமல் போனவர்களுக்கு புண். வளைத்தால் தானே பெண். வளைக்கவில்லை என்றால் உடம்பெல்லாம் புண். வலிகெல்லாம் கூட அடிப்பீங்களா? வலிக சொன்னாவே ஓதி போனாங்க. அப்படியா? உங்கள் வீரத்தை வில்லிடத்திலே காட்டுங்கள்.
சபாஷ். தம்பிமார்களே, யார் முதலில் திருமணத்திற்கு ஆசைப்படுவது? அண்ணா திருமணம் எனக்கு ஆக வேண்டிய நேரம் வந்து சீக்கிரம் இது பையிலே போய் உட்காருடா, அமருடா. யோ வயசான ஆளு உள்ள போய் போய் பக்காரா ஒரு பெண்ணுக்காக ஆரம்பத்திலே ஒரே பெண்ணுக்காக இருவர் போட்டி போடுகிறார். அவனுக்கு ஒன்னே தெரியாது. நான் வெங்காயம் சொன்ன பையனா போடா டேய். ரெண்டு பேரும் முதலில் யார் வாய்ப்பது? நானே வளைக்கின்றேன். அதை என்னிடம் கொடுத்து விட்டு துஷ்டத்துய் மன்னன் என்ன சொல்லுகிறார்? ஜம்ப் அடிக்க வர்றாரே இப்பா. ஐயா இந்த நாட்டில் இளவரசன் துஷ்டத்தீமன் ஐயா முதல் வருவது யாரோ? நான் ஆமாம். நீலமேகன். நீங்கள் யார்? தெரியவில்லை ஐயா. ஐயோ. துஷ்டத்துய் மன்னன். அப்ப மச்சான் மச்சான். ஏய். யோ மச்சான். வயிற்றிலே அசா கவுத்து. இப்ப இது என்ன செய்ய வேண்டும்? அவ்வளோதான். பொழுது விடுந்தது. முடிந்தது. நேராக சென்று சாப்பாடு ரெடியா? யாரோட கும்பிடு போறேன்ல சாப்பாடு சாப்பிட்டு வில்ல வளைக்கவா? எத்தார சாப்பாடு கொடுக்குறோம் வரேன். சாட்டி கொடுப்பேன் ஒழுங்காளி. இல்லை என்றால் வேட்டியா? வளையிலே ஐயா, இத அமர்ந்து கொண்டிருக்காங்களே ஆமா, அவங்க யார்? இது என் தங்கை. தங்கை. அது பக்கத்தில் இருப்பது அதுவும் எனக்கு தங்கை தான். பழகி போறியா இல்லையா? நீ இல்ல அண்ணா, எல்லாம் உள்ள போ. மாட்டானடா. உட்காரு அண்ணா. கொண்டு வச்சுட்டு வா. மாலுங்கடா. சமாதானம் பேசி எடுத்தா. யோ, வளையிட்டாயா மச்சான்? அடி சீக்கிரம். அண்ணன் காலில் வீழ்ந்து வர வேண்டும். முடியா? அண்ணா, ஆசீர்வாதம். வெற்றியோடு என் காலில் வீழ்ந்து பெறலாம். புரிய முடியாது அண்ணா. ஓ அண்ணா, அடிடாடே ஏண்டா காலில் கேட்டையே கேட்டு இறைவனுக்கு அவளிய மலையிட இறைவனுக்கு வரும்போது நினைச்சேன் பைத்தியன்னு. பத்து தள்ள சுத்திட்டு எத்தூரியா? நானே எடுத்துக்கொண்டேன். ஆ.